ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கீரை கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் அரைக்கீரை, சிறுகீரை, பாலக் இதில் எதில் வேணாலும் நீங்கள் இதே மாதிரி கூட்டு செய்யலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கூட்டுலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். நான் இன்றைக்கி அரைக்கீரை தாங்க எடுத்திருக்கேன். நல்லா பெரிய கட்டாக ஒரு கட்டு எடுத்துகிட்டு அந்த கீரை மட்டும் நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். ரொம்ப முத்தினதாக இருந்ததுன்னா கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் வாங்கும் போது நல்லா பிஞ்சு கீரையாக பூ இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. இதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு நான் 100 கிராம் சேர்த்துருக்கேன். இதோட குறைவாக போகிறதுனால நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்குறேன். இது ஒரு 4 பேர் 5 பேர் அளவுக்கு நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வரும். இப்போது குக்கர் மூடி போட்டு அடுப்பில் வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு, அல்லது ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனால வைக்கலாம். ஒரு விசில்லே பூ மாதிரி நல்லா மலர்ந்துடும். ரொம்ப 2-3 விசில் விட்டிங்கன்னா குலைவாக வெந்துடும். அதனால் இந்த மாதிரி பூ மாதிரி எடுத்திங்கன்னா இது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு விசில் விட்டுட்டு நீங்கள் உடனே கூட குக்கர் தண்ணியில் விட்டுட்டு நல்லா அந்த ஏர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அரைக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு கட்டு நல்லா பெரிய கட்டாக எடுத்துருக்கேன். அந்த கீரையை கிள்ளிட்டு நல்லா அலசி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இந்த கீரை அலசும்போது கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசினிங்கன்னா ஏதோ பூச்சி இருந்தால் நல்லா போயிடும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடலெண்ணெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ரெண்டும் கலந்து செய்கிறேன். இப்படி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் சூடானோடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு நிறம் மாறினோடனே 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டும் நான் சேர்த்து செய்ய போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி செஞ்சிங்கன்னா. வரமிளகாய் நல்லா நிறம் மாறினோடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் பாருங்கள், நான் காட்டுறேன். அந்த பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 தக்காளி, பச்சை மிளகா ஒரு 3 சேர்த்துருக்குறேன். காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகா உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சுருக்குன்னு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 2 சேர்த்து கூட சேர்த்துக்கலாம். தக்காளி 3 தக்காளி கட்டாயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் இந்த தக்காளியோட புளிப்பு இருக்கும்போது இந்த கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயிலே நீங்கள் வெறும் கடலெண்ணெய் சேர்க்கலாம்னு பரவாயில்ல, வெறும் தேங்காய் எண்ணெயிலே செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி இது கூட சேர்த்துருக்கேன். தக்காளி கூட சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 பெரட்டு பெரட்டிக்கோங்க. கடைசியாக தான் ஒரு சிலர் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கெடாமல் நல்லாயிருக்கும். அடுத்த நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் மீதி இருந்தால். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு சும்மா 2-3 செகண்ட் வதக்குனிங்கன்னா போதும். கீரை ரொம்ப பொடியாக சேர்த்துட்டு இப்படி மெதுவாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. ஒரு 2 பெரட்டு பெரட்டும் போது நமக்கு அந்த கீரையெல்லாம் சுருண்டு வந்துடும். பாத்திரத்தில் போடும்போது பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இந்த மாதிரி கிளறும்போது சீக்கிரமாக நமக்கு சுருண்டு வந்துடும். இந்த கீரை பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே நமக்கு முக்கால்வாசி நமக்கு வெந்துடும். கீரைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு பருப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு, தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி கலக்கும்போதே அந்த பருப்பும் நல்லா சூடாக இருக்குது. ஏற்கனவே 5 நிமிஷம் நம்ம கீரை வதக்கியிருக்கிறோம். இந்த சூட்லேயே மீதி கொஞ்சம் வேகாமல் இருந்ததுன்னா நல்லா வெந்துடும். அப்பப்போ கொஞ்ச நேரம் கிளறாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறமா கிளறுங்க. அப்படிங்கும்போது அனல் கீரையில் நல்லா பட்டு சீக்கிரமாக நமக்கு வெந்து வரும். தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம். நமக்கு இதில் உள்ள தண்ணியே போதும். ஏன்னா கூட்டுன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு கீரை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. சூப்பரான கீரை கூட்டு தயாராகிடுச்சு. இதே போல் நீங்கள் எந்த கீரை வச்சு வேணாலும் செஞ்சுட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கீரை கூட்டு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.